ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் சாப்பாடு என்னென்னு பார்ப்போம். இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு சொல்லி. இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் சாஃப்ட்டாக வந்திருக்குது. இது வெங்காய குழம்பு, வளம்ப மாதிரி சின்ன வெங்காயத்தில் குழம்பு. சட்னி வைக்கல. அம்மா சாம்பார் வச்சா சாப்பிட மாட்டாங்க, சட்னி சாப்பிடுவாங்க. டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் அவசரமாக செஞ்சுருக்குது. இது நான் உங்களுக்கு இன்னொரு தடவை உங்களுக்கு எப்படி இட்லி தோசைக்கு ரெண்டுமே ஒரே மாவு தான். ஆனால் கொஞ்சம் இந்த அரிசி பதமாக எடுத்தால் தான், கொஞ்சம் லேசாக பரபரன்னு எடுத்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும், ஒட்டாமல் வரும். இல்லாட்டி ரொம்ப உளுந்து கூடின மாதிரி ஒட்டிக்கிட்டு வரும். அதே தோசைக்கும் அதே மாவு அளவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நேரத்துக்கு நான் அரைக்கும் போது உங்களுக்கு போடுறேன். நம்ம தனியாக வீடியோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால தான் உங்களுக்கு போட முடியலை. ஒரு நேரத்துக்கு நான் அரைச்சி வீடியோ பண்ணுறேன். இது சின்ன வெங்காயம் சரியான விலை ஃப்ரெண்ட்ஸ். மழைனால என்ன செய்ய, தேவைக்கு கொஞ்சம் வாங்கி வச்சதில் தான் இப்போ குழம்பு வச்சேன். கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் போட்டால் நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.